பெரம்பலூரில் டீக்கடையில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. பெரம்பலூர் காமராஜர் வளைவு பகுதி அருகே உள்ள டீக்கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் மணிகண்டன், தினேஷ், சகாதேவன், ஆறுமுகம், புவனேஸ்வரி, விஜயகுமார் ஆகியோர் உயிரிழந்தனர். சிவக்குமார் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்நிலையில் சிறு வணிகர்களுக்கு சிலிண்டரை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து முறையான பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்தவர்களுக்கும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கடந்த 11ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. சிலிண்டர் விபத்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பெரம்பலூர் மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக நிறைய விபத்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நிறைய சேதாரங்கள் இல்லாம நிறைய உயிர் சேதமும் நடைபெற்றது. பாத்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் சிஹெச்ல உடனே அட்மிட் பண்ணாங்க. அங்க வசதிகள், அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத காரணத்தால இங்கிருந்து உடனடியாக திருச்சி மாநகராட்சியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த 10 நாளா ஆகிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த மும்பரம்லாம் தினமும் ஒரு இறந்து போயிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பேர் இறந்துட்டாங்க. எங்களோட மாவட்ட மக்கள்லாம் எங்களோட கோரிக்கை கேள்வி என்னன்னா, 6 பேர் இறந்திருக்காங்க, 16 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு அந்த சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு பாப்பாவுக்குலாம் மக்களாக தான் கலெக்ட் பண்ணி மக்களாக தான் பங்களிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் இது தொடர்பாக பார்த்திங்கன்னா போய் மாவட்ட ஆட்சியர், ஏன்னா மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். 4 பேருக்கு 2,10,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. அந்த நிதி பத்தாது. இறந்தவங்களுக்கு இன்னும் கூடுதலான நிதி வழங்கணுங்கிறத கோரிக்கையா முன்வைக்கிறோம். அதை தாண்டி சிகிச்சை பெற்றவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கவங்களுக்கு அவங்களோட காயத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான நிதி உதவியை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சிகிச்சைக்கு அந்த பணம் பயன்படும் அப்படிங்கறத தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில கள்ளக்குறிச்சியில விசசாராயம் குடிச்சு இறந்தாங்க, 10 லட்சம் கொடுத்தாங்க. விஜய் கூட்டத்துக்கு போய் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் 20 லட்சம் கொடுத்தாரு. அன்னைக்கு இருந்த திமுக அரசு நிவாரணம் கொடுத்தாங்க. அது இல்லாம காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே அரசியலுக்காக பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அங்க வேலை செஞ்ச கூலி தொழிலாளியும் டீ குடிக்க போனவங்களும் தெருவில் நடந்து போனவங்க இறந்துருக்காங்க. இன்னைக்கு கடைசியா இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த காசை கூட கட்ட முடியாம, அந்த பாடியை வாங்க முடியாம இருக்காங்க. இன்னும் 4 பேர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்காங்க.